வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தற்காப்பு முதலீட்டாளர், அதாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், எப்படி பங்குகளை தேர்ந்தெடுக்கணும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இதுக்கு ஆதாரமா பென் கிரேஹாமோட புகழ்பெற்ற தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகம், அதோட 16ஆம் அத்தியாயத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம். சரி. முக்கியமா நீங்க ஒரு முதலீட்டாளரா பாதுகாப்பான பங்குகளை தேர்ந்தெடுக்க எளிய தெளிவான வழிமுறைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா, கரெக்ட். தற்காப்பு முதலீட்டாளரோட முதல் குறிக்கோளே நல்ல தரமான பாண்ட்ஸ் அப்புறம் முன்னணி நிறுவனங்களோட பங்குகள்னு ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது தான். அதுலயும் முக்கியமா வாங்குற விலை, அந்த விலை நியாயமா இருக்கணுங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுக்க வழிகள் என்ன? கொஞ்சம் சுலபமா இருக்கணுமா இல்ல எப்படி? உதோ 2 வழிகள் இருக்கு. ஒன்னு நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் சுலபமான வழி. அதுக்கு பேரு DJIA வகை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். DJIA வகை. ஆமா, அதாவது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மாதிரி ஒரு குறியீட்டுல இருக்கிற எல்லா பங்குகளையும் வாங்குறது. இல்லனா சிம்பிளா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது. இதுக்கு ரொம்ப ஆய்வு தேவையில்லை. ஓ, மொத்தமா ஒரு கூடையா வாங்குற மாதிரி. சரி, இன்னொரு வழி, அது கொஞ்சம் டீப்பா போகுமா? ஆமா, 2வது வழி கொஞ்சம் மெனக்கிடணும். அதுக்கு பேரு அளவு ரீதியாக சோதிக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோ, அதாவது குவான்டிடேட்டிவ்லி டெஸ்டட். குவான்டிடேட்டிவ்லி டெஸ்டட். இதுல ஒவ்வொரு பங்கையும் சில குறிப்பிட்ட தர அளவுகோல்களை வச்சு இது முதலீட்டுக்கு சரியா வருமான்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து வாங்கணும். ஓகே ஓகே, அது சுவாரஸ்யமா இருக்கு. அந்த தர அளவுகோல்கள் என்னென்ன? கிராம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்திருக்காரா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு 7 முக்கியமான அளவுகோல்களை சொல்றாரு. இத வச்சு பங்குகளை ஃபில்டர் பண்ணலாம். மொத 2 கம்பெனியோட சைஸ் பத்தியும் அதோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் பத்தியும். சரி. 1 நிறுவனத்தோட அளவு. ரொம்ப சின்னதா நிலையற்றதா இல்லாம ஓரளவுக்கு பெரிய நிறுவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு தொழில்துறைனா வருஷத்துக்கு 100 மில்லியன் விற்பனை, பொது பயன்பாட்டு நிறுவனம்னா 50 மில்லியன் சொத்து மதிப்பு. ஸ்டெபிலிட்டிக்கு. 2வது வலுவான நிதிநிலை, அதாவது கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் போல 2 மடங்கு இருக்கணும். 2.1 ரேஷியோ. சரி. அப்புறம் நீண்டகால கடன், லாங் டேர்ம் டெப்ட் ஒர்க்கிங் கேபிட்டலை விட அதிகமா இருக்கக்கூடாது. இது திடீர்னு நிதி சிக்கல் வராம இருக்க உதவும். ஓகே, அப்போ முதல்ல சைஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்த், அடுத்த 2 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், லாபம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. சரி. 3வது வருமான நிலைத்தன்மை. கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம் இல்லாம கொஞ்சம் லாபம் காட்டியிருக்கணும். 10 வருஷமா? ஓகே. 4வது டிவிடெண்ட் ரெக்கார்ட். இது ரொம்ப முக்கியம். கடந்த 20 வருஷமா தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்கணும். 20 வருஷமா? வாவ். ஆமா, இது அந்த கம்பெனியோட நிதி ஒழுக்கத்தையும் லாபத்தை ஷேர் பண்ற பழக்கத்தையும் காட்டுது. புரியுது. ஸ்திரத்தன்மை, கன்சிஸ்டன்சி, இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம். சரி, கடைசி 3 அளவுகோல்கள், இது விலையோட சம்பந்தப்பட்டதா? வேல்யூவேஷன். ஆமா, கரெக்ட். இது வளர்ச்சி மற்றும் மதிப்பீடு பத்தினது. சொல்லுங்க. 5வது வருமான வளர்ச்சி. கடந்த 10 வருஷத்துல ஒரு பங்குக்கான வருமானம், அதாவது EPS, குறைந்தபட்சம் ஒரு 3ல் 1 பங்கு வளர்ந்திருக்கணும். ஓகே, சும்மா நிக்காம வளரணும். ஆமா. 6வது மிதமான PE ரேஷியோ, அதாவது விலை வருமான விகிதம். இப்போ இருக்கிற விலை கடந்த 3 வருஷ சராசரி வருமானத்தை போல 15 மடங்குக்கு மேல இருக்கக்கூடாது. 15 மடங்குக்கு மேல போகக்கூடாதா? 7வது மிதமான விலை புத்தக மதிப்பு விகிதம், பிரைஸ் டு புக் வேல்யூ. இது கடைசியா அறிவிச்ச புக் வேல்யூவை விட 1.5 மடங்குக்கு மேல இருக்கக்கூடாது. இது 2யும் சேர்த்து கூட பார்க்கலாம். அதாவது PE ரேஷியோவையும் PB ரேஷியோவையும் பெருக்கினா வர்ற நம்பர் 22.5 மடங்குக்கு மேல போகக்கூடாது. ஓஹோ, இந்த PE PB விதிகள்லாம் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சும்மா சீப்பா வாங்குறது மட்டும் தானா? இல்ல, சீப்பா வாங்குறது ஒரு பகுதி தான். ஆனா முக்கிய காரணம், சந்தை ரொம்ப சூடா இருக்கும்போது எல்லாரும் வாங்குறாங்கன்னு நாமளும் உணர்ச்சி வசப்பட்டு அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது பாருங்க. ஆமா, அதுக்கு தான் இந்த விதிகள். கிரஹாம் சொல்ற அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு அம்சம், இங்கதான் வருது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆமா, நீங்க கொடுக்கிற விலைக்கு ஏத்த உண்மையான மதிப்பு அந்த பங்குல இருக்கா? ஒருவேளை நம்ம கணிப்பு கொஞ்சம் தப்பானாலும் பெரிய நஷ்டம் வராம இருக்கிற ஒரு குஷன்,
ஒரு பாதுகாப்பு இடைவெளி இருக்கான்னு பாக்குறது தான். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. அப்போ எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு பதிலா நிகழ்காலத்துல நம்ம முதலீட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் இவ்வளவு முக்கியத்துவம். ஆனா இந்த விதிகளை வச்சு பார்த்தா பெரிய பெரிய கம்பெனிங்க கூட தகுதி பெற கஷ்டப்படுமே. நீங்க கரெக்டா கவனிச்சீங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். 1970களோட இறுதியில DJIA குறியீட்டுல இருந்த 30 முன்னணி நிறுவன பங்குகளை இந்த கிரஹமோட 7 விதிகளை வச்சு பார்த்தப்போ வெறும் 5 பங்குகள் தான் எல்லா கண்டிஷனும் பூர்த்தி செஞ்சது. அப்படியா? 30ல 5 தானா? ஆமா, இதுவே காட்டுது பாருங்க. இந்த மாதிரி விதிகளை பயன்படுத்தி நல்ல பங்குகளை, அதுவும் முன்னணி நிறுவனங்கள்லயே தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு சவாலுன்னு. இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த பொது பயன்பாட்டு நிறுவனங்கள், பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் பத்தி என்ன சொல்றார்? அது ஒரு காலத்துல ரொம்ப பாதுகாப்பான முதலீடுன்னு சொன்னாங்களே. ஆமா, கிராஹம் புத்தகம் எழுதின காலத்துல, அதாவது 70கள்ல பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் குறைஞ்ச விலை, நல்ல ஸ்திரத்தன்மை காரணமா தற்காப்பு முதலீட்டாளர்களுக்கு ஏத்ததா இருந்துச்சு. ஓகே. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. இப்ப அந்த துறையிலயும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு காலத்துல பாதுகாப்பா இருந்த ஒரு துறை எப்பவும் அப்படி இருக்காது. ஆமா, மார்க்கெட் மாறிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து கண்காணிக்கணும். இல்லனா தனிப்பட்ட துறைகளை நம்பாம நல்லா பல்வகைப்படுத்தப்பட்ட ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அப்போ இந்த மொத்த அணுகுமுறையோட சாராம்சமே, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு துல்லியமா கணிக்கிறத விட, நாம இன்னைக்கு வாங்குற விலையில போதுமான பாதுகாப்பு இருக்கான்னு உறுதி செய்யறதுல தான் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. கிரான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றார். எதிர்காலத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம், சில சமயம் முடியாது. ஆனா நம்ம பணத்தை பாதுகாக்க இந்த மாதிரி சில அளவு ரீதியான விதிகளை பயன்படுத்தலாங்கிறது அவர் கருத்து. இந்த விதிகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். தேர்ந்தெடுத்தாலும் காலம் மாறலான்னு பார்க்கும்போது ஒரு தற்காப்பு முதலீட்டாளருக்கு கடைசியில எது முக்கியமா நிக்குது? பல்வகைப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் தானே. நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சவால். அதனால தனிப்பட்ட ஸ்டாக் பிக்கிங்கை விட உங்க போர்ட்ஃபோலியோவை நல்ல பல துறைகள், பல கம்பெனிகள்னு பிரிச்சு டைவர்சிஃபை பண்றதுக்கு தற்காப்பு முதலீட்டாளர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இது ஒரு பங்கோ இல்ல ஒரு துறையோ சரியா போகலைனாலும் மொத்த முதலீடும் பெரிய அளவுல பாதிக்கப்படாம பாதுகாக்க உதவும். அப்போ எந்த கலந்துரையாடல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தற்காப்பு முதலீட்டாளர் உணர்ச்சிகளுக்கு இடம் தராம தெளிவான அளவு ரீதியான விதிகளை பின்பற்றி நியாயமான விலையில நல்ல மதிப்பையும் முக்கியமா முதலீட்டுக்கு பாதுகாப்பையும் உறுதி செய்யணுங்கிறது தான். சுருக்கமா சொன்னா அதுதான். டிசிப்ளின், ரூல்ஸை ஃபாலோ பண்றது, பாதுகாப்புக்கு முதலிடம் கொடுக்கறது, இதுதான் தற்காப்பு முதலீட்டாளரோட வழி. ரொம்ப அருமை. இறுதியா நேர்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த பாதுகாப்பு அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நிச்சயமற்ற சூழல்ல முடிவெடுக்கும்போது வெறும் கணிப்புகளை மட்டும் நம்பாம உறுதியான மதிப்ப, இந்த பாதுகாப்பு அம்சங்களை அடிப்படையா வச்சு முடிவெடுக்கிற இந்த முறைய நீங்க பங்குச்சந்தைக்கு வெளியே உங்க வாழ்க்கையோட மற்ற முக்கியமான முடிவுகள்ல எப்படி பயன்படுத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.